லைஃப் டைம் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. இப்போது துலாம் ராசியை பொறுத்த மட்டும் 8/6/2026 இருந்துங்க 4/7/2026 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 26 நாளைக்கு குருவும் சுக்கிரனும் கடகத்தில் சேர்ந்திருக்க போனாங்க. இப்படி இருக்கும் பொழுது நான் ஏற்கனவே ராசி பலனில் சொல்லியிருந்த மாதிரி 6ஆம் வீட்டை துலா ராசிக்கு 6ஆம் வீட்டு அதிபதியாக குரு வந்து அவர் 6ஆம் வீட்டை பார்ப்பது அவ்வளவு சிறப்பு அல்ல. அதே சமயம் அங்கே 6ல் சனி இருக்காருங்க, அவங்களுக்கு நல்லதை தான் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அந்த வீட்டை குரு பார்க்குறாரு, அது நல்லது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த ராசியை பொறுத்த மட்டும் இல்லைங்க, 6ஆம் வீட்டை குரு பார்ப்பது அவ்வளவு சிறப்பு அல்லங்க. அதே சமயம் இந்த லக்னாதிபதி சந்திரனுக்கு வீட்டு அதிபதியான துலா ராசிக்கு அதிபதியான சுக்கிரனும் போய் அவரோட இணைஞ்சு 6ஆம் வீட்டை குரு பார்க்கும் பொழுது அந்த 6ஆம் வீட்டு கெடுபலன்கள் வருங்க. அதனால என்ன பண்ணணும் நாம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்துங்க இந்த காலகட்டங்களில் பொதுவாக எந்த லோனும் வாங்க வேணாங்க. கொடுக்கறதுக்குனே வருவாங்க, லோன் கொடுக்குறதுக்குனே வருவாங்க. நீங்கள் லோன் எதையும் வாங்கிடாதீங்க. அதே சமயம் புதுசாக யாராச்சும் வந்து உங்களுக்கு ஜாமீன் போடுங்க அப்படின்னு இப்போ நிறைய பேர் வருவாங்க. ஜூன் 8லேருந்து குறித்து வச்சுக்கோங்க. ஜூன் 8லேருந்து ஜூலை 4க்குள்ளே நீங்கள் கையெழுத்து போடுற மாதிரி, அவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுற மாதிரிலாம் நீங்கள் வந்து எதுவும் கையெழுத்து எதுவுமே காரணத்துக்கு கொண்டு போட்டுறாதீங்க. அது ஒரு பெரிய சிக்கலை கொண்டு வந்து விட்டுருங்க. 6ஆம் வீட்டில் சனி இருந்தாலும் இந்த 6ஆம் வீட்டை குரு பார்ப்பதனால் இந்த 6ஆம் வீட்டு பிரச்சனைகள், கேஸ் தேவையில்லாமல் வந்து இடிச்சுட்டு வண்டியிலே வந்து இடிச்சுட்டு நம்ம மேலே தானே கேஸை உருவாக்குவாங்கங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளாக இப்போ வரக்கூடிய நேரம். நம்மளால் எந்த அளவுக்கு ஒதுங்கி போய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒதுங்கி போய்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. துலாம் ராசியை பொறுத்த மட்டும் 10ஆம் வீட்டில் குருவும் சுக்கிரனும் இருந்து 4ஆம் வீடான மகரத்தை பார்க்கறதுனால சுகஸ்தானத்தில் பெரிய பாதிப்புகள் இருக்காதுங்க. சுகஸ்தானத்தில் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது சரியாகக்கூடிய நேரம், அது ஒரு நல்ல நேரம்னு சொல்லலாம். மற்றபடி பொருளாதாரத்துலேயோ சொத்து விஷயத்துலையோ இப்போ நீங்கள் எந்த வகையிலையும் மூக்கை நுழைச்சிங்கன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனையாக வந்து நிற்கும். அதே சமயம் குருவுக்கு பரிகாரமாக நீங்கள் திருச்செந்தூர் போன்று வருவது ரொம்ப நல்ல பலனை கொடுக்குங்க. குரு ஸ்தலங்க திருச்செந்தூர், அதனால நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வரலாங்க, ஆலங்குடி போயிட்டு வரலாங்க. ஆலங்குடி போயிட்டு வர்றதும் நல்ல அமைப்புங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை அனுபவிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கு அடுத்தபடியாக சாய்பாபா வழிபாடும் உங்களுக்கு நல்ல பலனை தரும். இப்போ நீங்கள் எந்த இதுவுமே ஸ்டெப் எடுக்காமல் பேசாமல் இருந்துட்டீங்கனாலே போதுங்க. எல்லா விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் பிரச்சனையை உருவாக்காமல் இருந்தால் போதும். இல்லைங்க எதேச்சியாக வந்தாங்கங்க சொன்னாங்கங்க, இந்த மாதிரி ரொம்ப சுதாரிப்பாக இருக்க வேண்டிய நேரம், அவ்வளோதாங்க. அப்படி இருந்துட்டிங்கனாலே உங்களுக்கு மேஜராக பிரச்சனை வராதுங்க. இல்லைங்க கூட்டிகிட்டு போனாருங்க, நண்பர் தாங்க அதை சொன்னாருங்க, அப்படி தான் வருவாங்க. பிரச்சனை வரும்னா அப்படி தானே வரும். அதனால் அந்த மாதிரி இடங்களுக்கு இடம் கொடுக்காம இருந்துருங்க. படிக்கிற பிள்ளைங்களை பொறுத்த மட்டும் அதே சமயம் யாருக்கிடையும் வம்புக்கு போவேனாங்க. நீங்கள் உண்டு படிப்பு உண்டுன்னு இருக்கிறது நல்லது. வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், அவங்களுமே கூட இருக்கிறவங்களோட சண்டை போடுறது, மேனேஜர் ஓனர் வரைக்கும் என்ன சொன்னாலும் இப்போதைக்கு நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. மற்றபடி வேறு எந்த வம்புக்கும் அப்படி போகாமல் இருக்கிறதே ஒரு நல்ல நேரமாக வரும். அதுபடி நடங்க. ஜூலை 4 வரைக்கும் குருவும் சுக்கிரனும் இணைந்து 4ஆம் வீட்டை பார்ப்பது சுகஸ்தானத்திற்கு ஒரு நோய் சம்மந்தப்பட்ட மாதிரி இருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. கார் மாற்றணும்னு நினைக்கிறீங்க, அது பரவாயில்ல, அதெல்லாம் நல்லா இருக்குது, அதெல்லாம் நல்லா பண்ணிக்கலாங்க. கடன் சம்மந்தப்பட்டது, ஜாமீன் போடுறது, இந்த மாதிரி வம்புகளுக்கு நீங்கள் போயிட வேண்டாம் அப்படிங்கிறத நான் முக்கியமாக நான் சொல்கிறது. அடுத்தபடியாக குரு இன்னும் அடுத்த ஜூனுக்கு அப்புறம் தாங்க சிம்மத்துக்கு வராரு. அது வரைக்கும் நீங்கள் பொதுவாக நிதானமாக இருந்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல அமைப்பை கொடுக்கும். ஓகே.